போன ஆட்சியில முதலமைச்சர் செய்த திட்டங்கள் எல்லாமே இவர் ஆணையிட்டதாக செய்தி ஊடகங்களே செய்தி வெளியிடுறாங்க. குறிப்பா டிஎன்பிஎஸ்சி பயிற்சி, அப்புறம் வருவாய் அலுவலகங்கள்ல எதிரில் இருக்கக்கூடிய மக்களை உட்கார வைக்க ஆணை, அப்புறம் டாஸ்மாக் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இருக்கின்ற விதியான 21 வயது வரம்பு, இப்படி பல்வேறு விவகாரங்கள்ல முந்தைய அரசுகளின் விவகாரத்தில் எல்லாம் அப்படியே விஜயினுடைய பெயர் மாற்றி அறிவிப்பு வெளியாகுது. இதை எப்படி பாக்குறேன்? செல்லபிள் அதெல்லாம் விற்கும்னு நினைக்கிறாங்க. படத்தை ரீமேக் பண்ற மாதிரியா? நீங்க உதாரணத்துக்குங்க, மக்கள் இன்னைக்கு அவருக்கு ஒரு தரப்புல ஒரு 1,70,00,000 பேர்கிட்ட ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி ஓட்டு போட்ட மக்கள் இப்போ அவர் மேல ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ அவர் பேர்ல நம்ம எதை வித்தாலும் அவங்க அதை கன்சியூம் பண்ணுவாங்க. அதனால நமக்கு வியூஸ் ஏறும், நம்ம டிஆர்பி ஏறும் அப்படிங்கிற ஒரு அரசியலா ஒரு கேள்வி. இன்னொன்று, இவங்களுக்கு திமுகவுக்கு எதிராக யாரை நிறுத்தாலும் ஆதரிப்பாங்க. பேராசிரியர் நன்னன் ஒரு ஓமையோட சொல்லுவார், அதை நான் இங்கே ஆன் கேமராவில் சொல்ல முடியாது. இவங்க திமுகவுக்கு எதிராக எது நின்னாலும் எது வந்தாலும் அதை செந்தூர வாசம்னு நினச்சிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் நீங்கள் டிஎம்கேக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய யாரையும் இவர்கள் இது பண்ணுவாங்க. ஜெயலலிதாவுக்கு சொன்னது தான் சார். ஜெயலலிதா வீட்டிலிருந்து தலைமைச் செயலத்துக்கு வந்தால் அதிரடி. ஆமாம். ஜெயலலிதா அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினா அதிரடி. ஜெயலலிதா அரசில் ஒரு ஜிஓ பாஸ் ஆனிச்சுன்னா அதிரடி. ஜெயலலிதா அரசில் ஒரு சர்க்குலர் வந்துச்சுன்னா அதிரடி. இன்னைக்கு அது எல்லா டெம்ப்ளேட்டையும் கொண்டு விஜய் பேரில் போட்டுருது. ஒரு இமேஜை வச்சே நான் அதுதான் திமுகவுக்கான சவால்னு சொல்கிறேன். என்ன சவால்னா, ஜெயலலிதாவுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் நீங்கள் அவங்க கொடநாட்டிலிருந்து சென்னைக்கு ஒரு 2 நாள் தங்குனாங்கன்னா போதும், ஒரு பாசிட்டிவ் பெர்செப்ஷன் அவங்களால கிரியேட் பண்ணிட முடியும். விஜய்க்கு அவர் டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இமேஜ் போதும். அதில் டிஃபன் பாக்ஸ் அன்ஈவனாக இருக்குது, 4 பாக்ஸ் இருக்குது, ஒரு மூடி தான் இருக்குது, அந்த கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு படம் விஜய்க்கு ஒரு பாசிட்டிவ் பெர்செப்ஷனை கொடுத்துரும். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு நாளும் ஒரு நலத்திட்டம் செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஒரு சமூக நலத்திட்டங்களை அறிவிக்கணும், டெல்லிக்கு எதிராக சண்டை போடணும், மோடிக்கு எதிராக சண்டை போடணும், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை 2 டிஜிட்டுக்கு ஏற்றி வைக்கணும், தொழில் முதலீடை 3 லட்சம் கோடியிலேருந்து 12 லட்சம் கோடி கொண்டு வரணும், பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை கொண்டு வரணும், சமூக நீதி சார்ந்து செயல்படணும், எல்லா நாளும் உழைக்கணும். அப்படி உழைச்சாலும் இந்த பாசிட்டிவ் பெர்செப்ஷனை ஊடகங்கள் திமுகவுக்கு கொடுக்குது.